வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா OnePlus 13 கேம் ப்ளே வீடியோ தான். நான் வந்து 16ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 15 வந்து கையில் ஃபோன் வாங்கினேன். 2 or 3 days வந்து நான் ரொம்ப பிஸியாக இருந்தனால ஸோ கண்டினியூஸாக கேம் விளாடல. அதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக இது நாள் வரைக்கும் கண்டினியூஸாக கேம் ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸில் வந்து எந்த ஒரு இடத்துலையும் லேகோ இல்லை எந்த ஒரு இஷ்யூஸும் எனக்கு இல்லை. ஸோ கை தான் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு. ஏன் கேட்டிங்கன்னா நம்ம ஓல்டு ஃபோன் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்போம். புதுசாக ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறப்ப அது நமக்கு கை பழக்கத்துக்கு வர்றது கொஞ்சம் நாட்களுக்கு ஆகும். இந்த நாட்களை வந்து கடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யாராவது OnePlus 13 வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாரி இருக்குது வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அட் சேம் டைம் எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து குறைச்சல் இல்லை கைஸ். குறைச்சல் என்னென்னா நியூவாக டிவைஸ் ஆனாலே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பர்சனல் தாட் வந்து எப்படி தெரியுங்களா இருக்கும். புதுசாக வந்து ஃபோன் வாங்கினா அந்த ஃபோன் வந்து கொஞ்சம் நாளைக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓஹோன்னு தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நாளாக ஒரு 1 year கிட்ட எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன தான் போட்டு அடித்தாலுமே தாங்குவாங்க. ஏன்னா இது நியூவாக அந்த ஸ்னாப்ட்ராகன் எலைட் வேறையா. ஸோ அந்தளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆக சான்சஸ் கிடையாது. மற்றபடி ஏதாவது லேக் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நான் கண்டிப்பான முறையில் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இது நாள் வரைக்கும் எந்த ஒரு லேகும் எனக்கு வரல. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எந்த மாரிலாம் தோணுச்சு எந்த மாரிலாம் இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேம் டைம் நம்ம கேம் ப்ளே எப்படி இருக்குன்றதை மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். கை வச்சுக்கலாம் ப்ரோ. ஹீல் பண்றா ப்ரோ. நீ ஏறி அடிக்கலாம் ப்ரோ. முடிச்சு வேண்டாம். பேண்டேஜஸ் இல்ல, கன்சோல்ஸ் இல்ல. யாரையும் இடத்துல ப்ரோ கன்சோல்ஸ் இருக்கா ப்ரோ? பேண்டேஜ் ஃபர்ஸ்ட் எய்ட் இல்ல ப்ரோ. நானே வீட்டு இல்லை போல. முன்னாடி யார் இருக்கேன் ப்ரோ. என்கிட்ட ஹீல் இல்லை. படுத்தான் போய் ஹீல் பண்றேன். முன்னாடி போனா டேஞ்சர். என்கிட்ட ஹீல் இல்லை. எனக்கு ஒரு ஹீல் வேணும். பேண்டேஜ் இங்கிட்டு வா ப்ரோ. 2ஆம் நம்பர் ப்ரோ. இங்க வா ப்ரோ. பக்கத்துல வா ப்ரோ. அதான் எல்லாம் முடிஞ்சாங்க. ஓ நீ ஜோனா? ஜோன் ப்ரோ. சரி வச்சு எனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது ப்ரோ. அதை அழுத்தி விடுறா. எதுக்கு வச்சேன்னு தெரியல. வா விளையாண்டுக்கிட்டு இருக்கலாம் வச்சேன்னு நினைக்கிறேன். பேசிட்டு வா. முன்னாடி போனா டேஞ்சர். தேங்க்ஸ் ப்ரோ. எங்க வர? மார்க் பண்ணு. இல்லை உங்ககிட்ட வரேன். எங்கண்ணா மார்க் பண்ணு. எங்கதான் வரேன். கேரளா எந்த போனேன். T90 மாத்திக்கிட்டேன். முன்னாடி போனா டேஞ்சர். நெல்லு அட்டி முடிஞ்சு ப்ரோ. நீ செல்ஃப் ரீகால் போட்டே ப்ரோ. அழுத்தி விட்டானா? போட்டு அவன் அடிச்சேன். பாட்டு கொண்டு வந்தான். பின்னாடி இருக்கு பாரு. கார் பார்த்தேன். ஏன்டா அப்படி பண்ற பாவம். 10 பிள்ளையில போட்டு ஒன்னு வீட ஒண்ணு நாக்குறா. அந்த பக்கம் கரெக்டா தான் போட்டிருக்க. இந்த பக்கம் போடு. இந்த மூலையில போடு. மேல போடு.
மேல 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 இந்த மூளை இந்த மூளை இந்த மூளை ஏடா ப்ரோ 11 கிலோ எடுத்து வச்சிருக்க நான் 10 தான்டா அடிச்சேன் அதுல ஒரு நாக்குடா வராம பாரு மேல போய் வெயிட் பண்ணு எவ்வளவு பொறுமையா வெயிட் பண்ணும் அது வெயிட் பண்ணு 1v4 1v3 ஆர் போல்ட் 1v4 ஆர் போல்ட்டே சூப்பர் நாடு வெளியே போ உள்ள போகாத வெளியவே இரு பின்னாடி ஒருத்த வர வெளியே வர மாதிரி P90 இன்னொரு டீம் இருக்குடா அடா நாக்கா அந்த வீட்டுக்கு அங்க போடு கரெக்டா இருக்கும் மேல போய் அப்புறம் மேல போட சும்மா ஐயோ நானா தான் என்ன ஏறி இருக்கு அவன் நாக்கு இன்னும் ஒருத்தன் தான் ஒரே ஒருத்தன் 1v1 நேரம் பாருங்க நோக்கு பாரு நேரம் கேம்ப் பண்ணி பண்ணான்னு பாரு ஐயோ